குளிச்சுட்டு வந்து ஆர்த்தி எடுத்துக்கோங்க மேம். என்னது இது? இதோ வரேன், ஒரு நிமிஷம். முருகா, என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மேடம், அதுவும் ஆடி வெள்ளி மேம். மங்களகரமான நாள் இல்ல? அதான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்படியே பூஜை ரூமையும் கிளீன் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க மேம். காஃபி ரெடியா இருக்கு, டிஃபனும் ரெடி பண்ணிட்டேன். தியா பாப்பாக்கு லஞ்ச் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுறேன் மேம். தியா குட்டி வாங்க, நாம குளிச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு ரெடி ஆகலாம் வாங்க. அத நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும் மேடம், நானே தியாவுக்கு குளிப்பாட்டி விடுறேன். அப்படியே உங்களையும் கூட. இப்படி இவகிட்ட மொட்டையா மயங்கிட்டானே, அப்படி என்னதான் சொக்குப்பொடி போட்டு வச்சிருக்கானே தெரியல. எப்படியாவது இவங்களை பிரிச்சு வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா நாளுக்கு நாள் இவங்களோட பாண்டிங் அதிகமாயிட்டே இருக்கே. இதுங்கள தலையெழுத்து. ஆஹா, நீங்க குடிக்கிறதுக்கு டவல் எடுத்து கொடுக்கறது, சோப் எடுத்து கொடுக்கறது எதுனாலும் செய்யறேன்னு சொன்ன மேடம். ஒன்னும் தேவையில்லை. யாரு சொன்னா? புரியல மேடம். இந்த வேலையெல்லாம் பார்த்தா நான் இம்ப்ரெஸ் ஆயிடுவேன்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்ல மேடம். நான் இயற்கையாவே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஆளு. அதனால நானா செஞ்சேன் மேடம், நானா யோசிச்சது மேம். அப்ப இத்தனை வருஷமா உங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் இதேம் பண்ணல? சும்மா தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணி என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இப்படி ஏதாவது பண்ணுனா கொஞ்சமாவது ஏதாவது ஒரு மூளையில காதல் வரும்ல, அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த விதையவே போட்டேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதானே தண்ணி ஊத்தணும். நீங்க தண்ணீரை ஊத்தல,